ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, சிஎஸ்கே விஸ் டிசி மேட்ச். சிஎஸ்கேவோட இன்னொரு தோல்வி. எஸ், என்ன சொல்கிறது. சரி, ஓகேங்க. சேப்பாக்கு திருப்பி வந்தாங்க. டிசி ஒரு சூப்பரான கேம் விளையாடி சிஎஸ்கேவை அவுட் பிளே பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி தான் வின் பண்ணாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நல்ல விக்கெட்டு, ஒரு 180 அடிச்சுட்டா சிஎஸ்கேவை மடக்கிடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிச்சு. அதனால நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேட்டிங் எடுத்துக்கிறோன்ட்டாங்க. ருத்ராஜ் ஐகாட்டும் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்களும் பேட்டிங் தாங்க ஆட போகிறோம், ஆடணும்னு நினச்சோம், ஆனால் ஓகே நாங்கள் ரெடியாக தான் இருக்கோம், பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார். ஃபேப் இல்லை, சமீர் ரிஸ்வி வந்திருந்தாரு டெல்லி சைடு. சிஎஸ்கே சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரி கான்வே உள்ள வந்துட்டாரு. ட்ரிப்பாத்தி கிடையாது, அவருக்கு பதிலாக வந்து முகேஷ் சௌத்ரியை எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சரி, ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜேமி ஓட்டன், அவருக்கும் ஒரு மேட்சோட அவருக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா கான்வே வரணும்னா நீங்கள் யாரையாவது உட்கார வச்சு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது ஒரு ஃபோர்ஸ்டு சேஞ்ச் தான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விளையாண்ட டெல்லி கேபிட்டல்ஸை ஜேக் பிரேசர் மெக்கருக்கு 5 பால்லையே முட்டை ரன்னுக்கு அவுட் ஆகினாரு கலீல் அகமது. சூப்பரான ஒரு ஓவர் அது. ஓகேப்பா, கேம் நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு நினைச்சப்பதான் அபிஷேக் போரல் பிரிச்சுட்டாருங்க. ஒரே ஓவரில் முகேஷ் சௌத்ரியை போட்டு 20+ ரன்ஸுங்க. அதுக்கப்புறம் அபிஷேக் போரலும் ராகுலும் நல்லா விளையாண்டாங்க. அபிஷேக் போரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் 33 அவுட் ஆனாரு. திடீர்னு அக்ஷர் பட்டேல் வந்தாரு, அவர் ஒரு 21. இன்னொரு சைடு ராகுல் ஒரு எண்டை பிடிச்சி சூப்பரா ஆட ஆரம்பிச்சாரு. சமீர் ரிஸ்வி, கேஎல் ராகுல் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருந்துச்சு. ஸ்டப்ஸ் கடைசியில் 12 பால்ல 24 ரன்னு. ராகுல் கடைசியில் கொஞ்சம் வரைக்கும் நின்னாரு, 51 பால்ல 77. ஆனா கடைசியில் மதிஷா பத்ரானா ரொம்ப நல்லாவே ஓவர் போட்டாரு. அதுலயும் முகேஷ் சௌத்ரி வந்து பாத்தீங்கன்னா மோசமா ஒரு ஓவர் இடையில போட்டாரு. ஆக்சுவலி இங்கதான் ருத்ராஜோட கேப்டன்சி ரொம்ப கேவலமா இருந்துச்சு. அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸோட பேட்டிங். ரச்சின் ரவீந்திரா 3 அவுட், கான்வே 13 அவுட், ருத்ராஜ் ஐகாட் 5 ரனுக்கு அவுட். விஜய் சங்கர் ஒரு சைடு நின்று விளையாண்டுட்டு இருந்தாரு. இன்டர்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஆடிட்டு இருந்தாரு. சிவம் டூபேக்கு படுறதும் இல்லை. இப்போ கரெக்டா சிவம் டூபே வர்றப்ப முந்திலாம் ஸ்பின்னர்ஸ் அடிப்பாருன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஸ்பின்னர்ஸை வச்சு விக்கெட் எடுத்துடுறாங்க. ரவீந்திர ஜடேஜா 2 ரன்ல அவுட். தோனி வந்து 26 பால்ல 30 ரன், ஒரு 4, ஒரு 6, ஒரு இன்டென்ட்டே இல்லாம ஒரு 188, 25 ரன்ல ஒரு தோல்வி. ஓகே, இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயங்கள் இதுல நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேப்டன்சிங்கிற மேட்டரை நான் சொல்றேன். உண்மையுமே ருத்ராஜ் ஐகாட் ஏன் இப்படி பண்றாரு அப்படிங்கிறது தெரியல. ஸ்பின்னர்ஸை நம்பவே மாட்டேங்கிறாரு. டெல்லி ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு காரணமே அவங்களோட ஸ்பின்னர்ஸ் தான். ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ சூப்பரா போட்டாங்க. லைக் ஒரு விப்ராஜ் நிகாமா இருக்கட்டும், குல்தீப் யாதவா இருக்கட்டும், ஈவன் தோ அக்ஷர் பட்டேல் கடைசியில் போட்டாரு. இவங்கெல்லாம் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஆனா நம்ம ஆளு வந்து ஸ்பின்னர்ஸை நம்பவே இல்லை. நூர் அகமது கூட இன்னைக்கு வந்து ஃபுல்லா ஓவரை முடிக்கல, 3 ஓவர் தான் போட்டிருந்தாரு. ரவீந்திர ஜடேஜா 2 ஓவர், அஸ்வின் 3 ஓவர், மதிஷா பத்ரானா அவர் ஒரு சைடு நல்லா போட்டிருந்தாரு இல்லையா. ஆனா முகேஷ் சௌத்ரிக்கு ஏன் 4 ஓவர் கொடுத்து, ஆல்ரெடி அவர் ஓவரை முதல் ஓவர்ல இருந்தே அடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அவருக்கு ஏன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நீங்க இடையில அஸ்வின் கொடுத்துருக்கலாம், ஜட்டு இருந்தாரு, நூர் அகமது இருந்தாரு, நீங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, நீங்க கொடுத்துருக்கலாம். அதுக்கு ஏன் பண்ணல? முகேஷ் சௌத்ரின்னு நல்லா போயிட்டு இருந்த கேமை தூக்கி கடைசியில் மறுபடியும் அவர் கையில் கொடுத்து அவர் பவுலிங்கில் திருப்பி நிறையா ரன் வர ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப 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 ஒஸ்டான ஒரு கேப்டன்சி, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. எஸ், இதில் நிறையா பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குங்க. முகேஷ் சௌத்ரி மகாராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தர், அதுக்கு தான் அவரை பேக் பண்ணுறாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஒரு மேட்ச்சில் நம்ம அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் நாட் ஈவன் அது வந்து கரெக்டான கேப்டன்சி கிடையாது. ஏன்னா சேப்பாக் மாதிரி பிச்சர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஸ்பின்னர்ஸை நல்லா யூஸ் பண்ணணும். அதுவும் உங்களோட பெஸ்ட் ஸ்பின்னர் நூர் அகமது மாதிரி ஒரு ஆள் அங்கே இருக்கிறப்போ நீங்கள் ஏன் யூஸ் பண்ணலன்னு தெரியல. மேபி கடைசியில் ஸ்பின்னர்ஸ் அடிச்சிருவாங்களோ அப்படின்னு யோசிச்சுட்டாரா தெரியல. இடையில கூட யூஸும் பண்ணலைங்க. அது வந்து அதுக்கு நம்ம பதிலே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு மக்கடத்தனமான ஒரு கரெக்ட் இதுதான் அது. ஓகே, சரி, இது ஒரு விஷயமா. அடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டான 11 தான் விளையாண்டாங்க. மேபி முகேஷ் சௌத்ரிக்கு பதிலாக நான் வந்து அனுஷுல் கம்போஜ் எடுத்துட்டு வந்திருப்பேன். பட் ஓகே, கரெக்டான 11 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாண்டாங்க. ஆனா இதுல இன்னொரு மேட்டர் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்டே வந்து இப்பதான் கான்வே வந்திருக்காரு, ஸ்ட்ரெயிட்டாவேலாம் அவர் அடிப்பாரு அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் ரச்சின் ரவீந்திரா கொஞ்சம் நல்லா விளையாண்டுருக்கலாம். ருத்ராஜ் ஐகாட்டும் கொஞ்சம் அவசரப்படாம ஆடி இருக்கலாம். இதுதான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா கான்வே இப்பதான் வந்திருக்காருங்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்சே அப்படி அடிச்சு கிளிப்பாரு அப்படின்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இல்ல. ஸோ அங்கேயும் நம்ம வந்து மிஸ் ஆயிட்டோம். அண்ட் பவர் பிளே என்னங்க விளையாடுறாங்க, பவர் பிளே ரொம்ப ஒஸ்ட். விஜய் சங்கர் அதுக்கப்புறம் நீங்க எப்பயாவது எடுத்து இந்த ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா 54 பால்ல 69 ரன் வேற லெவலுப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்றும் கிடையாது. 5 மிஸ் அவருக்கு, கேட்சு, அதுக்கப்புறம் வந்து ரன் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி ஸ்லோவாக போய் ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அடிக்கலான்னு போய் அவுட் ஆயிட்டாங்க. ஒரு அதனால தான் நிறைய விக்கெட் விழுந்துச்சு. ஈவெண்டோ சிவம் டூபே விக்கெட் கூட அப்படிதான் விழுந்துச்சு. எஸ், அதனால வந்து இதை நம்ம பெருசாக அப்ரிஷியேட்டும் பண்ணக்கூடாது. அண்டு நிறையா சேஞ்சஸ் பண்ணணுங்க கண்டிப்பாக. ஆனால் இப்போ என்ன மேட்டர்னா, சேஞ்சஸ் பண்ணியும் அங்கே உட்காந்துருக்கிறது யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2020 சீசனோட ரிப்பீட் தாங்க இது. மேபி இந்த சீசன் முடிகிறப்போ இந்த ஒரு ஷேக் ரஷீத் மாதிரியோ, இல்லை அந்த வேன்ஸ் பேட்டின்னு ஒரு பையனை எடுத்திருக்காங்களே அந்த பையனோ, இல்லை ஒரு ஆண்ட்ரே சித்தார்த்தோ, இல்லை யாராவது இந்த ராமகிருஷ்ணா கோஸோ, இது மாதிரி யாராவது ஒரு பிளேயரை ஃபைன் பண்ணுவாங்க. எப்படி 2020 ருத்ராஜை ஃபைன் பண்ணாங்களோ அது மாதிரி யாரோ ஒரு பிளேயரை ஃபைன் பண்ணுவாங்க. மற்றபடி இந்த சீசன் வேறு எதுக்கும் ஆக போகிறது இல்லை. நான் ஏன் சொல்கிறேன்னா, இன்னைக்கு விளையாண்ட லெவல்லாம் பர்ஃபெக்டான லெவல் தான். தோத்தது கூட எனக்கு பிரச்சனை இல்லைங்க. இன்டென்ட் இருக்கணும். இன்டென்ட் இல்லாமல் தோக்குறது வந்து எனக்கு என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் ஆஃப் கிரிக்கெட்னே எனக்கு புரியலையே. ஒரு கேம், ஒரு டார்கெட்டை நோக்கி போகணுங்கிற இன்டென்ட்டே இல்லை. சும்மா ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏதோ. அதாவது எப்பனா 3வது விக்கெட் விழுவுறப்பே உங்க மைண்ட் செட் போயிடுறாங்க, நெட் ரன் ரேட்டுக்காக ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இடையில சிவம் டூபே ப்ரெஷர் ஆகுறதே இதாங்க. அவர் வேற வழியே இல்லை. அவர் ஒரு ஓவரில் 2 6 அடிக்கணுங்கிற நிலைமை இருந்துகிட்டே இருக்கிறப்போ அவர் கண்ணா பின்னான்னு சுத்துறாரு. ஓகேவா? ஸோ அதனால வந்து இது ரொம்ப கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆக்சுவலாக சிஎஸ்கே தோத்துட்டாங்க. இன்னைக்கு வேறு நிறையா ரூமர்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, நான் அந்த வீடியோ பண்ணுற வரைக்கும் எதுவும் தான் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா MS தோனி ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோனியுமே இன்டென்ட் காட்ட மாட்டேங்கிறாருங்க. எஸ், பின்னாடி பேட்டர்ஸ் இல்லைங்கிறதுனால தான் அவர் அப்படி பொறுமையாக ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அவருமே பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட் காட்ட மாட்டேங்கிறாரு. எஸ், ஆப்வியஸ்லி வந்து ஒன் ஆஃப் த ஒஸ்ட் மேட்ச் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு மாதிரி வந்து விஜய் சங்கர் விளையாண்டது வந்து த மோஸ்ட் இன்எஃபெக்டிவ் நாக் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஓகேவா? லைக் எப்படிங்க ஒரு கேமை எப்படி அப்ரோச் பண்ணணும்னே தெரில. ஏன்னா பவர் பிளேயை மேக் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் கிடையாது. பர்ஃபெக்டாக ஒரு பவுலிங் ஒரு ஆள் போடுறப்போ இன்னொருத்தர் கூட பவர் பிளேயில் பவுலிங் போடுறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் கிடையாது. லைக் ஒரு ஃபினிஷராக ஒரு ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இது மாதிரி நிறையா விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் நம்மளோட சிஎஸ்கே பற்றி. அண்ட் ஈவன் தோ இது நம்மளோட சிஎஸ்கே கிடையாது, அவ்வளோதான். எனக்கு அது ரொம்ப நல்லா தெரிஞ்சிருச்சு. எஸ், நீங்கள் உங்களோட கருத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஆப்வியஸ்லி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. என்னடா இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படிப்பட்ட டீம் நம்ம ஒரு இன்டென்ட்டே காட்டாமல் எங்களுக்கெல்லாம் கிரிக்கெட்டே ஆட தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆடுற மாதிரி தான் இருக்குது. விட்டா நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, எப்படி ஆடுவோங்க, 20 பால்ல 40 ரன் இருந்தாலும் அடிப்போம், அப்படி ஆடுவோம். ஒரு மாதிரி இந்த பவர்ஃபுல் ஓப்பனிங் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் விக்கெட் விழுந்தவரையுமே ஷெல்லுக்குள்ளே போயிடுறாங்க. தொசுக்கிக்கிட்டு ஒரு ரன்னு ஒரு பாலுக்கு எடுத்துக்கிட்டு நிறைய எவ்வளோ டாட் பால்ஸு. இது எனக்கு என்னன்னா, ஒரு சீசனில் ஒரு மேட்ச் இப்படி ஆடலாங்க, எல்லா மேட்சும் இப்படி தான் ஆடுறாங்க அப்படின்னா அந்த கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இப்போ பாருங்களேன், திருப்பி வந்து இப்போ யாரையாவது ட்ராப் பண்ண இப்போ லைக் ஒரு தீபக் கூடாவை எடுத்துகிட்டு வர்றது. ஏன்னா அங்கே பெஞ்சிலையும் ஆள் இல்லை. இந்த சின்ன பசங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இப்போது நான் அகைன் சொல்கிறேன், ஷேக் ரஷீத்தோ, வேன்ஸ் பேடியோ, ஆண்ட்ரே சித்தார்த்தோ வந்த உடனே நம்ம ஜெயிக்கலாம் மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு டேலண்ட்டை ஃபைன் பண்ணலாம். அந்த பசங்க இன்டென்ட்டாக ஆடவாது ட்ரை பண்ணுவானுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற பசங்களோட மைண்ட் செட்டே அதுதான். போயிட்டு அவங்க இன்டென்ட்டாவது இருக்க ட்ரை பண்ணுவானுங்க. இன்டென்ட்டே இல்லாமல் எதுக்கு நீங்கள் கிரிக்கெட் ஆடுறீங்கன்னே தெரியாமல் ஆடுறது வந்து எனக்கு தெரியல. எஸ், ஆப்வியஸ்லி இங்கேருந்து பேசுறதுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ, அங்கே விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும்னு கூட நீங்கள் நினைக்கலாம். பட் அது ஈவன் நானும் ஆடிருக்கேங்க, நிறையா ஆடிருக்கேன் நானும் கிரிக்கெட். லைக் லோக்கல்லாம் நம்மளும் நிறையா ஆடிருக்கோம். ஸோ நமக்கு தெரியுங்க. ஆப்வியஸ்லி இது நீங்கள் பார்த்தாலே கமெண்டேட்டர்ஸ், இங்கிலீஷ் கமெண்டேட்டர்ஸ் வச்சு கிழிச்சிட்டாங்க இன்னைக்கு MS தோனியெல்லாம். எனக்கு சீரியஸாக என்னன்னே என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவர் ஏன் விளையாடுறாரு, ரிட்டையர் ஆகுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எஸ், ஒரு மாதிரி இன்டென்ட் இல்லாத என்னடா பண்ணுறீங்கிற மாதிரி ஒரு கிரிக்கெட் தான் பார்த்தோம். உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, சிஎஸ்கே ஜெயிக்கணும்னா அட்லீஸ்ட் இன்னும் இருக்க போகிற 10 மேட்ச்சில் ஒரு 3-4 மேட்ச் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். அண்ட் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே குவாலிஃபை ஆகாது. உங்களோட கருத்தையும் கமெண்ட் பண்ணிருங்க.